விஷ்ணு எப்பா தமிழ்நாடு கணக்கு ஆந்திரா பார்டர்லேருந்து கன்னியாகுமரி திருவனந்தபுரம் எல்லாம் அனைத்தும் பத்தமநாதர் எல்லாம் மதுரை எல்லா கோட்டையிலையும் பூரா பாலாக்கி வச்சுருக்கான். அரசியல்வாதி ரோடை போட்டு மலைகளை உடைச்சி பாலாக்கி வச்சுருக்கான். இப்போ 2 கை காலை தூக்கி குளிர் காஞ்சி எல்லாம் மலைகளில் போய் உட்காந்து எப்படி அலங்காரத்தில் உட்காந்து 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு குடும்பமே உட்காந்து ஆட்டுது தமிழ்நாட்டுக்குள்ளே. நீ ஆட்டி விட்டு ரோடை ஆட்டி விடு. ரோடை ஆட்டி விட்டாதான் அந்த பயம் வரும். எப்பா கோபத்தில் போடுதான் ஆட்டி விடு. நீ உட்காந்துக்கிட்டே இருக்காத. செதறிடணும். போர் விளையாட போகல செதறிடணும். இன்ஜினில் மீச்சமானிக்கு இருக்கார். தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல்வாதியை கை வை. எங்களுக்கு 2 பேத்துக்கும் கோபத்தை கலப்பாத. விஷ்ணு பிரமாவுக்கு முக்கால் சத்தியம் பார்த்துக்கோ. என் கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும், செய்திகளை பார்க்கணும் சரியா? அதனால் போர் வில்லர் இன்ஜினில் மீச்சிட்டார். இப்போ நீ ரோடு அரசியல்வாதி போட்ட ரோடு முடங்கில் கூட போட்டிருப்பான், மலையில் கூட போட்டிருப்பான், எங்கெங்கே போட்டிருக்கான அரசியல்வாதி போட்ட ரோடை முழிச்சு பார்த்துரு. இதில் தான் இவனுங்களை நெரிச்சிடணும். ஒரு நெருப்பு கந்தல் கோலமாக ஆக்கி விட்டுறணும். முக்கால் சத்தியம் ஏப்பா கொடியை தூக்கி கைலாசத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஆட்டிக்கிட்டே இருக்கான். நீ என்னை முழிச்சு பார்க்க உட்காந்துக்கிட்டு இருக்க. ஏற்கனவே பிடிச்சி ஆட்டுத கூட கொஞ்சம் ஆட்டி விட்டு என்ன செய்யணுமோ செஞ்சு விட்ரு சரியா? விடாத முழிச்சு பாரு. புரியுதா? கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பக்கூடாது. புரிஞ்சிக்கோ. உட்காந்து இல்லை உலக நாடு போய்கிட்டு இருக்க நெரிச்சு வார இருந்தாலும் கைலாசத்துக்கு பின்னாடி இருந்து எம்எல்ஏ பூரா நெரிச்சு அப்படியே அவன் போட்ட ரோடு கான்ட்ராக்டு எல்லாம் வாங்கியிருப்பான். இத்தனாயிரம் கோடி கூட இந்த ரோடு போட இந்த குளத்தை அமுக்கவானு இவனுகளை அந்த கார் போர்வில் இன்ஜினில் மீச்சமானுக்கு இருக்கார். நீ முடிச்சிரு. முக்கால் சத்தியம்பா.